மக்களை இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா செம காண்டாகுது. அதாவது கோவத்தை தள்ளி வச்சுட்டு நிதானமாக சில விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஒன்று தினமலரில் வந்திருக்கு. இந்த கார்ட்டூனை கூட நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். இந்த கார்ட்டூன் ஒன் ஆஃப் த கேவலமான கார்ட்டூன். இப்படிப்பட்ட கார்ட்டூன் சிந்தனையில் ஏன் உங்கள் மனசுக்கு வருதுங்கிறது தான் தெரியல. நிறுத்து. விகடன் ஒரு கார்ட்டூன் போடும்போது நீனும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து முட்டு தானே கொடுத்தீங்க. விகடனுக்கு நீதிமன்றத்தில் நடந்தபோது தாவேக்காவின் வெற்றி தானே கொண்டாடினேன். இப்போ உனக்கு எதிராக கார்ட்டூன் போடும்போது உங்கள் கட்சியை எதிர்த்து கார்ட்டூன் போடும்போது என்ன பம்முறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கார்ட்டூன் சுதந்திரத்துக்கு உண்மைக்குமே தாவேக்கா உட்பட நாங்கள் எல்லாருமே கார்ட்டூனில் உள்ளது உள்ளபடி போடுங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கார்ட்டூன் இருக்குல்ல, இது அப்படிப்பட்ட கார்ட்டூன் கிடையாது. இந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு. நான் உண்மைக்குமே சில ஆர்குமெண்ட் இந்த வீடியோவில் தினமலருக்கு எதிராக முன்வைக்கிறேன். தினமலர் இது அத்தனையுமே பார்த்துப்பட்டு இந்த கார்ட்டூனை வச்சுக்காது உங்களோட விருப்பம். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், செம காண்டாகுது. இந்த கார்ட்டூனுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒன் பை ஒன்னாக தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விகடன் போட்ட கார்ட்டூனுக்கும் தினமலர் போட்ட கார்ட்டூனுக்கும் என்ன வித்தியாசம்னா, விகடன் பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை கார்ட்டூனாக வெளியிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து வர்றாங்க, அவங்கள வந்து விலங்கு போட்டு வந்து சட்டவிரோதமாக உள்ளே போனவங்க தான் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க. இந்தியாவில் இயலாமை எதாலும் பண்ண முடியல அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக அந்த கார்ட்டூனை போட்டிருந்தாங்க. அந்த கார்ட்டூனில் ஏன் பாசிச அணுகுமுறை, கண்டிப்பாக அந்த கார்ட்டூனில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த கார்ட்டூனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது அந்த நாளிதழ்கிட்ட பேசலாம். எந்த விதமான ஆங்கிள் எது வேணால் செய்யாமல் டக்குன்னு அந்த வெப்சைட்டே முடக்குனதுனால தான் நமக்கு அவ்வளோ கோவம் அந்த விஷயத்தில் வந்துச்சு. அதற்கும் இதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த கார்ட்டூனை எதற்காண்டி போட்டிருக்காங்கன்னா, ஒரு செய்தியை குறிப்பிட்டு இந்த கார்ட்டூனை போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் சேர விஜய்க்கு அதிகரிக்கும் நெருக்கடி அப்படிங்கிறதா அந்த கார்ட்டூனோட மைய நோக்கம். இதில் சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. சீமான் அண்ணன் இப்போ முதல்ல வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க விரும்பினாரு. ஆனால் விஜய் அண்ணா கொள்கை அறிவித்த பிறகு சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. விஜய்க்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து மாநாட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறதுனால அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிச்சு. அதற்கும் தாவேக்கா தரப்புல கதவுல அடைக்கப்பட்டதுனால அதிமுக அப்செட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுட்டு விஜய் அண்ணா பார்த்து அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வருகைக்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையில விஜய் அண்ணா இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நான் பயன்படுத்த போற அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்துவ மிஷினரிகள் விஜய் அண்ணாக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா, யாரோட அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு. அதிமுகவோட ஒரு வேளை தாவேக்கா கூட்டணி வச்சா 60 சீட்ல ஜெயிச்சிடலாமா, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து விஜயனா கிடைச்சிருமா, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆயிடலாமா, அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆயிடலாமா. இப்படி வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து விஜயண்ணாக்கு வந்து சொல்றாங்களாம். ஆதவ் அர்ஜுனாவும் சில யூடியூபரை வச்சு இந்த மாதிரி பேச சொல்றாராம். இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விஜயண்ணாக்கு ரொம்ப நெருக்கடியில் விஜயண்ணா இருக்காராம். என்ன செய்யறதுன்னே தெரியலையா. வர்றவங்க போறவன்ட்டெல்லாம் விஜயண்ணா என்ன சொல்றாருன்னா, ஒரு படப்பிடிப்பில் இருக்கேன், முடிச்ச பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாராம். ரொம்ப பயங்கரமான குழப்பத்தில் இருக்கானா. அதனால இந்த செய்தியை போட்டுவிட்டு இப்படி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க. சரி, உங்கள் பேப்பரில் ஏராளமான செய்தி இருக்குது. இந்த மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று மேலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, மதுரை எம்பி, அவரை பற்றி ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி இந்த பேப்பரை தினசாக திருப்பினீங்கன்னா ஏராளமான செய்தி போட்டிருக்கீங்க. இதில் பல செய்திகள் வந்து நடந்த செய்திகள், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி போடுறீங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்கட்சி அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை போடுறீங்க. இது அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா கேவலமான புகைப்படத்தை வச்சா செய்திகள் போட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக தாவாக்கா கூட்டணிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிற உண்மைன்னு கூட வச்சுக்கிட்டாவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு, இது நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி போடுறீங்கன்னா அதுல ரெண்டு பேரோட புகைப்படத்தை எப்படி போடணும். ஒரு பக்கம் எடப்பாடி போடணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா புகைப்படத்தை போட்டு இந்த செய்தியை வெளியிடறாமா, வெளியிட முடியாதா? இது உண்மை. இப்போ ஏன் இந்த செய்தியை வெளியிட்டேன்னு கேட்கல, ஏன் இந்த செய்தியை நாகரிகமாக வெளியிடல அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. நாகரிகமாக இந்த செய்தியை வெளியிடாததுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்துவ மிஷனரி விஜய் அண்ணாவோட தொடர்ச்சியாக அந்த வேலையை சேர்த்து பேசுறீங்களே, உங்களுக்கு சத்தியமாக கேவலமாக கூச்சமாகவே இல்லையா? யார் சொன்னால் கிறிஸ்துவ மிஷனரி கண்ட்ரோலில் விஜய் அண்ணா இருக்காருன்னு? அவர் ஒரு கிறிஸ்துவர், அவ்வளோதான். அவர் அந்த மதம் சார்ந்த அவரோட நம்பிக்கை அந்த மதத்தில் இருக்குது, அந்த நம்பிக்கையை அவர் ஃபாலோ பண்ணுறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு. இப்போ மக்களுக்கு அரசியல் செய்கிறதுக்காண்டி, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி அரசியல் வந்திருக்காரு. இவருக்கும் கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? கிறிஸ்துவ மிஷனரிகள் கையில் தான் விஜய் அண்ணா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த செய்திக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க தினமலர்? சரி, இந்த செய்தியை வெளியிட்ட போது நீ சொல்கிறது அவதூறு செய்தியாக கூட இருக்கட்டுமே, நீ ஒரு ஊடகம், உன் பேப்பர் விற்கட்டும், ஏதோ செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குற, ஓகே டன், நான் புரிஞ்சுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை எப்படி வெளியிடணும்? ரெண்டு பேர் புகைப்படத்தை போட்டு வெளியிட்டிருக்கலாம்ல. ஒரு கார்ட்டூன்னா முதல்ல என்ன தெரியுமா தினமலர்? அது முதல்ல தெரியுமா? ஒரு கார்ட்டூன்னா நடந்த விஷயத்தை கிண்டல் பண்ணுறது தான் கார்ட்டூன், ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்து தமிழில் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு. அதாவது இவங்க போட்ட கார்ட்டூன் மாதிரி அவங்களும் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. சைடில் இருக்கா இந்த கார்ட்டூன் வந்து இந்து தமிழில் வந்திருக்கு. இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா திமுக எதிராக அதிமுக திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த கார்ட்டூனில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு குழுக்கள் எதுவும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதிமுக கூட்டத்துக்கு வர்றவங்களுக்குலாம் சேர் பரிசு அது பரிசு இது பரிசுன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திண்ணை பிரச்சாரத்துக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க. இது உண்மைக்குமே தமிழ்நாட்டில் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு தானே. நடந்ததை கிண்டல் பண்ணி ரொம்ப அழகாக அவ்வளோ கலைநயத்தோடு அந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது ஒரு அதிமுக காரனே சிரிச்சிருவானா மாட்டானா? ஏன்னா அவனுக்கே தெரியும் அவன் கட்சியில் இது நடக்குதுன்னு. இப்போ தாவேக்காவை பற்றி நீங்கள் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கீங்க. தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு நெருக்கடி பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? முதல்ல நீங்கள் தலைப்பு செய்தி ஒரு வேலை பார்த்ததுக்கு தான் கட்சி ரீதியாக மறுத்துட்டாங்க. மறுத்து இந்த வேலை பார்க்காதரா அப்படி நான் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வேலை பார்க்காதரா அப்படின்னு சொல்லி அந்த மறுப்பு செய்தி வெளியிட்டாங்க. பிரபல நாளிதழ் சொன்னாங்க, நாகரிகங்கிறது உங்க பத்திரிக்கையோட விற்பனை குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்க பேரை கூட குறிப்பிடுறாம. ஏன்னா அந்த செய்தியை போட்ட ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். உங்க பேரை அந்த அறிக்கையில் குறிப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை செய்யாமல் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அவ்வளவு நாகரிகமாக நாங்கள் நடந்துக்கும் போது இந்த கார்ட்டூன் ஒரு ஆடு, ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு கேவலமான எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய மூஞ்சி, ஒரு ஆட்டுக்கு விஜய் அண்ணாவோட மூஞ்சி, என்ன சொல்ல வர? ஏன் இந்த கேவலமான வேலை பார்க்குற? நீ சொல்கிற செய்தியே முதல்ல அவதூறு செய்தி, பொய் செய்தி. அப்படி அவதூறு செய்தி பொய் செய்தியாக இருந்தாலும் நான் அதற்கும் ஓகேங்கிறேன். சரி பொழைச்சிட்டு போ, பத்திரிக்கை விற்கணும், அதற்கும் நீ இப்போ ஏதோ பண்ணிட்டு போன. அதை நாகரிகமாக 2 தலைவர் ஃபோட்டோ போட்டு இந்த செய்தி வெளியிடலாமா இல்லையா? ஒரு கார்ட்டூனா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க தினமலர். ஒரு கார்ட்டூன்னா நடந்த விஷயத்தை கிண்டல் பண்ணணும். நடக்க போகிற விஷயத்தை, உள்கட்சி விஷயத்தை, யாருக்குமே தெரியாத விஷயத்தை தான் கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் சரியாக இருக்காது. இப்போ உங்கள் பத்திரிக்கையை வந்து அடிக்கணும், ஒழிக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு, எங்கள் தோழர்கள் நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக கண்டனங்கள் தான் தெரிவிக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மனப்போக்கை மாற்றிக்க. இது என்ன ஒரு கார்ட்டூனோட நோக்கமே புரியாமல் ஒரு கார்ட்டூன் என்ன டேஷுக்கு வெளியிடுற அப்படிங்கிறது தான் என்னோட பிரதானமான கேள்வி. அப்படி ஒரு கார்ட்டூனை நீ வெளியிட்டு அந்த கார்ட்டூன் வந்து அதிருப்தி கிளப்புது, 4 பேர் எதிர்க்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஏன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன்னா உங்கள் தரப்புலேருந்து ஏதோ ஒரு பதில் அல்லது அந்த கார்ட்டூனை டெலிட் பண்ணுவீங்க. டிஜிட்டலாக வேறு, அதாவது பேப்பரில் போட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைதளத்தில் அந்த கார்ட்டூனை போட்டு விடுறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? ஒன்று காலிலேருந்து உன்னை திட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பண்ணது தப்புன்னு. ஒரு கார்ட்டூன்னா நடந்த விஷயத்தை கிண்டல் பண்ண. நான் வேணான்னு சொல்லலை. தாவேக்கால இருக்கக்கூடிய நடந்த சில விஷயத்தை இல்லை விஜய் அண்ணா தோழர்கள் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் கார்ட்டூனாக போடுங்க. இப்போ சமீபத்தில் கூட அந்த ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்று வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதை கிண்டல் பண்ணி கார்ட்டூன் போடு. நான் வேணான்னு சொல்லலை. அது எங்கள் தரப்புலேருந்து நடந்த தவறு, அரை மணி நேரத்தில் சரி பண்ணிட்டோம். அதை கிண்டல் பண்ணு. நடந்த விஷயம் கிண்டல் பண்ணு. நான் வேணான்னு சொல்லலை. இது என்ன கருமோ? அது விகடன் வந்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா பிரதமர் கையில் இருந்த விலங்கு மட்டும்தான். ஆனால் இங்கே விஜய் அண்ணா ஒரு மனுஷனாவே சித்தரிக்கல. ஒரு ஆட்டுக்கு ஒரு மண்டையில் விஜய் அண்ணா இருப்பாராம். ஆதவ அர்ஜுனா ரொம்ப கேவலமாக அதாவது ஆதவ அர்ஜுனா மேலே இருப்பாராம், விஜய் அண்ணா கீழே இருப்பாராம். என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னு கேட்குறேன். தயவு செய்து சொல்கிறேன், தயவு செய்து நாளைக்கு உங்களோட பேப்பரில் நான் கண்டிப்பாக கவனிப்பேன். மன்னிப்பு கேளுங்க அல்லது புறம் தள்ளுங்க, அல்லது தினமலர் பத்திரிகையை எங்களுக்கு புறக்கணிக்க ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்டூனை போடுற ஐடியா எவன் கொடுத்தது முதல்ல உங்கள் பத்திரிக்கையில்? இந்த ஐடியாவை உங்கள் பத்திரிக்கையில் யார் கொடுத்தாங்களோ அந்த மனிதருக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அந்த பர்சனல், அதாவது பத்திரிக்கைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த கார்ட்டூனை வெளியிட்டிருப்பார்ல ஒருத்தர், அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கம்பல்சரி இந்த விஷயத்துக்கு கேட்கணும். இதை நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நடந்ததை கிண்டல் பண்ணு. நான் வேணானே சொல்ல, அதை எப்படி தாவேக்காவை சேர்ந்த நானே பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா உண்மைக்குமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு நடந்துச்சு. அதெல்லாம் யாருமே நாங்கள் குறை சொல்ல முடியாது. கட்சி ரீதியாக நடந்த தப்பு, நானே சிரிச்சுட்டு போயிடுவேன். அதெல்லாம் கிண்டல் பண்ணு. இது ஒரு விஷயம் சொல்லி இதை கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூனை போட்டு டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணது காரணம் என்ன தெரியுமா? மன்னிப்பு கேட்பீங்கன்னு. அடுத்து பார்த்தா உங்கள் சோஷியல் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூனை போட்டு விட்றீங்க. அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, பண்ண தப்போ ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ நம்மளுடைய தரப்பு நியாயத்தை பதிவு செஞ்சு ஒரு வீடியோ போட்டால் தான் சரியாக வரும். போட்டுட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் அது சும்மா விட்டு போயிடுவேன். பசங்க அப்படி கிடையாது, பார்த்துங்க. அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.